பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். உறவுகளை இழந்த விரக்தியில் போராடுபவர்களை அழைத்து கனிவாக பேசாமல் விருதுநகர் எஸ்பி அதிகார தொனியில் அப்பாவி மக்களை மிரட்டி பார்க்கும் காட்சிகள் தான் இவை. இதுக்கு மேல ஒழுங்கா இருக்கணும். இதுக்கு மேல யாராவது ஆளுக்காள் பேச பண்ணிருந்தீங்கன்னா வேற மாதிரி ஆகும். ஒழுங்கா இருந்துட்டு உங்க வேலைகளை பார்க்கணும். விருதுநகர் மாவட்டம் சின்னக்காமன்பட்டியில் உள்ள கோகுலேஷ் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். பலியானோர் குடும்பங்களுக்கு தலா 5,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக பட்டாசு ஆலை அறிவித்தது. ஆனால் தங்களுக்கு மேலும் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவிக்க கோரி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் விருதுநகர் மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உறவினர்கள் திடீரென மருத்துவமனையிலிருந்து எழுந்து சாலை மறியலில் ஈடுபடச் சென்றதால் போலீசார் கேட்டை இழுத்து மூடிவிட்டு மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த முயன்றனர். ஆனால் அங்கு வந்த மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சண்முக சுந்தரமோ, நீ எங்க வேணாலும் போ, ஆனா ரோட்டுக்கு மட்டும் போனா அரெஸ்ட் பண்ணுவேன் என கொக்கரித்தார். டிஎஸ்பியின் மிரட்டலால் ஆத்திரமடைந்த மக்கள் பதிலுக்கு எகிரி குரலை உயர்த்தியதால் போலீசாரும் வேறு வழியின்றி கேட்டை திறக்க வேண்டியதாயிற்று. மக்களின் போராட்டத்தால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதால் நிகழ்விடத்திற்கு வந்த விருதுநகர் எஸ்பி கண்ணன் மக்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். அப்போது சாந்த சுரூபினியாக இருந்தவர் மக்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்ததும் அதிகாரம் மற்றும் ஆணவத்தை அடக்கிய முகத்தை வெளிப்படுத்தினார். இதுக்கு மேல ஒழுங்கா இருக்கணும். ஆளாளுக்கு கோஷம் போட்டு தெரிஞ்சா அவ்வளவுதான், அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் என திரைப்பட டயலாக் போல பேசி அதிகாரம் மூலம் மக்களை அடக்கி ஆள பார்த்தார். இதுக்கு மேல ஒழுங்கா இருக்கணும். இதுக்கு மேல யாராவது ஆளுக்காள் பேச பண்ணிருந்தீங்கன்னா வேற மாதிரி ஆகும். ஒழுங்கா இருந்துட்டு உங்க வேலைகளை பார்க்கணும். எஸ்பியின் ஆணவம் நிறைந்த பேச்சால் சீரிய பெண்மணி ஒருவர், வேற மாதிரினா என்ன ஆகும் சொல்லிட்டு போங்க, துப்பாக்கி எடுத்து சுடுவீங்களா, சுடுங்க என தைரியத்துடன் எஸ்பியை எதிர்கொண்டார். அவரை பெண் போலீசார் தடுத்து நிறுத்தி சமாதானம் செய்தனர். ஆக்ரோஷ எஸ்பி கண்ணனின் பழைய வரலாறு அவரது அத்துமீறல்களையே பிரதிபலிக்கும் வகையில் உள்ளது. அதாவது இதே கண்ணன் செங்கல்பட்டு எஸ்பியாக பணியாற்றிய போதுதான் முன்னாள் டிஜிபி ஒருவர் மீது புகாரளிக்க வந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரியை வழியிலேயே இடைமறித்து மிரட்டி புகாரளிக்க விடாமல் இடையூறு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் கண்ணன் சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கும் ஆளானார். ஏற்கனவே அஜித்தின் கஸ்டடி மரணம் காவல்துறையின் மீதான நம்பிக்கையை குறைத்திருக்கும் சூழலில் முதலமைச்சர் காவல்துறையினருக்கு பல்வேறு அறிவுரைகளையும் வழங்கி இருக்கிறார். நம்பி வரும் மக்களை கனிவுடன் நடத்தி மனிதநேயத்தை காக்க வேண்டும் என முதல்வர் கூறி ஒரு நாள் கூட முழுமை பெறாத நிலையில் அப்பாவி மக்களை அச்சுறுத்தி மிரட்டும் செயலில் எஸ்பி ஈடுபட்டுள்ளது அவர் சார்ந்திருக்கும் துறைக்கே அவப்பெயரை ஏற்படுத்துவதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக விருதுநகரிலிருந்து செய்தியாளர் பாலா. பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.